இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாள் தியானம் மிக சிறந்த ஒரு தியானம். வழிபாடை குறித்து நாம் சிந்திக்கிறதான ஒரு தியானம் ஆகும். வழிபாடு என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உண்மையான அடித்தளம், த பேஸ்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இந்த வழிபாடு என்பது வழிபாடு சுத்தமாக இருந்தால்தான் எல்லா காரியமும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் தெளிவாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலே குறிப்பாக இது ஒரு பெண்கள் ஞாயிறாக அநேக இடத்துல கொண்டாடுகிறார்கள். நாமும் அதை கொண்டாடலாம் நினைத்து தான் ஒரு அம்மாவை அழைத்தேன். அவர்கள் யாரும் அல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள் தான். மேரி டீச்சர், அருகாமையில் இருக்கின்ற வெல்பர் பள்ளியிலே பிடி ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். இன்றளவும் பல்வேறு இடங்களுக்கு சென்று இப்பொழுது கூட 2 டெத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட ஒப்புக்கொண்டோமே என்கின்ற ஒரே காரணத்தினோடு இங்கே வந்து கர்த்தருடைய செய்தி சொல்லுக இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய செய்தி சொல்லும்படி அழைக்கிறோம். இவ்வாய்ப்பினை நல்கிய நம் தேவாதி தேவனுக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய HSS டீம் தலைவரும் மனிதநேய சமுதாய பணியை செய்து கொண்டிருக்கிற அருமையான ஐயாவுக்கும் மற்றும் இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே, மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஆமாண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலையில் என் தேவாதி தேவனை ஆராதிக்க, துதிக்க, பாட, தியானிக்க அப்பா நாங்கள் ஒரு மன இருதயத்தோடு கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்.
நாங்கள் ஆவலோடு, தாகத்தோடு, வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, தேவையோடு, ஆசையோடு ஓடோடி வந்திருக்கிறோம். உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டுமே. என் தேவாதி தேவன் இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறையா. இதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற அருமையான ஆண்டவரை, உம்முடைய தாசனை நீர் ஆசீர்வதிப்பீராக. இது நிமித்தம் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்க செய்வீராக. தொடர்ந்து அடியாளை மறைத்து நீர் பேசும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில், அன்பின் பிதாவே, ஆமேன். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை குறித்து சில திட்டங்களை வைத்திருப்பார்கள். அவர்களுக்கென்று சில நோக்கங்கள் இருக்கிறது. என் பிள்ளை எவ்வாறு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். அதே போல ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தா அந்த பள்ளியை எவ்வாறு முன்னேற்ற வேண்டும், அநேக பிள்ளைகளை பள்ளியிலே சேர்க்க வேண்டும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற சில நோக்கங்கள் வைத்திருப்பார்கள். இப்போ திருச்சபை ஆயர்களை பார்த்தீங்கன்னா, நம் திருச்சபையை எவ்வாறு வழி நடத்த வேண்டும், எவ்வாறு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், எந்தெந்த ஊழியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்று பல திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்திருப்பார்கள். அருமையான தேவ ஜனமே, பெற்றோரின் ஆசையை பிள்ளைகள் நிறைவேற்றுவதும், பிள்ளைகளுடைய ஆசையை பெற்றோர்கள் நிறைவேற்றுவதும் அதிகமாய் நாம் காணப்படுகிறோம். பெற்றோர்கள் நினைக்கிறார்கள், நம் பிள்ளை பெரிய பதவியில் இருக்கணும், என் பிள்ளை பெரிய படிப்பு படிச்சுட்டு இருக்கணும், பெரிய பங்களா வாங்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் பெற்றோர்களுக்கு இருக்கும். பெற்றோர்கள் என்ன செய்கிறார்களோ அதையே ஃபாலோ பண்ணி இருப்பவர்கள் பிள்ளைகள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுறாங்க. ஏன்னு சொன்னா, என் பெற்றோர் என்ன செய்கிறார்களோ அதையே நாம் செய்ய வேண்டும், ஃபாலோ பண்ண வேண்டும் என்று எத்தனை பிள்ளைகள் நினைக்கிறார்கள். பெற்றோர்கள் டிவி பார்த்தா பிள்ளைங்க டிவி பார்க்கும், பெற்றோர்கள் சினிமாவுக்கு போனா பிள்ளைங்க சினிமாவுக்கு போகும், கெட்ட வார்த்தைகளை பேசினா கெட்ட வார்த்தைகளை பேசும். நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாய் பெற்றோர்கள் இருப்பாரானால் அந்த பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்க்கப்படுகிறார்கள். இப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சன்னிதானத்திலே குடும்ப ஜெபம் வைக்கும்போது பைபிள் எட்டுமந்து, பாட்டு புக் எட்டுமந்து அவரை ஆராதித்து அவரை துதித்து பாடுகின்ற குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோர் வருவதற்கு முன்பாக வேதத்தை தூக்கி வந்து பிரேயர்ல உட்கார்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் பேராயத்தால் கொடுக்கப்பட்ட தலைப்பு வழிபாடு. இறை திட்டம் நிறைவேற்ற இறைவனடி சேர்வோம். வர்ஷிப் இன் காட்ஸ் பிரசன்ஸ் ஃபார் காட்ஸ் பர்பஸ் என்ற தலைப்பை, அருமையான தலைப்பை பேராயம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வழிபாடு என்பது கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடித்தளம். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமாய் இருக்க வேண்டியது வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும், ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. தனி மனித வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, மிக இன்றியமையாத ஒன்று எதுனா வழிபாடு மட்டுமே. கடவுள் அனைத்து ஆற்றலுக்குரியவர், போற்றுதற்குரியவர், அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்டவர், பல சேவைகளை செய்ய வேண்டும், பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பது இவருடைய பிரதான பண்பாக காணப்படுகிறது. ஏசாயா 42:8 சொல்லுகிறது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு என் பிள்ளை எனக்கு மட்டும்தான் சொல்லுவாங்களே, என் புருஷன் எனக்கு மட்டும்தான். புருஷன் யார்கிட்டயாவது பேசினா ஒத்துப்பாங்களா? மனைவி வேற யார்கிட்ட தவறா நடந்து கொண்டா புருஷன் ஒத்துக்கொள்ளுவாங்களா? நிச்சயமா உலக பிரகாரம் மனுஷனே அப்படி இருக்கும்போது நம்மை படைத்த
நம்மை கைகளில் வைத்து தாங்கி ஏந்துகின்ற நம் தகப்பனாகிய கர்த்தர் அவர் சொல்றார், என் பிள்ளை எனக்கு மட்டும்தான், என்னை மட்டும்தான் துதிக்கணும் அப்படின்ற ஒரு கிரேசி நம்ம மீது ஆண்டவருக்கு உண்டு. ஆனால் சில கிறிஸ்தவர்கள் வழிபாட்டை, திருச்சபையில் உயிர் துடிப்பு என்ற அந்த வழிபாட்டை தவறாக நினைக்கிறார்கள். கவர்ச்சிகரமான பாடல்களும் ஆடல் பாடல்களுமாக இந்த திருச்சபைகள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. அவர்கள் போடுகின்ற ஆடைகளை பார்த்தா உண்மையாக கிறிஸ்தவர்களுடைய சாட்சி கெட்டு போய் விடுகிறது. பல மின் விளக்குகளை போட்டு ஆடம்பரமாக ஆண்டவரை துதிக்க நினைக்கிறார்கள். வழிபாடு தடுமாறி கொண்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 3:16 பவுல் எழுதுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதை அறியாதிருக்கிறீர்களே. பாருங்க, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆகையினால நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரை வழிபடுவதில் கண்டிப்பா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா திருச்சபை, தொழுகை என்பது, வழிபாடு என்பது ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற, கடவுளை சந்திக்கின்ற ஒரு இடமாக அது காணப்படுகிறது. திருச்சபையில் வழிகாட்டி வரும் எளிய வழிபாடுகளில் கலந்து கொள்ள வரும் எளிய மக்களை நீங்களும் நானும் நினைக்க வேண்டும். எத்தனை ஆதங்கங்களோடு, எத்தனை வேதனையோடு, எத்தனை பாரத்தோடு, எனக்கு இது நடக்காதா, என் ஆண்டவரை நான் காண வேண்டுமே, என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமே அப்படின்ற ஏக்கத்தோடு எத்தனை மக்கள் வழிபாட்டில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வழிபாடுகள் ஏக்கத்தோடு தேடி வருபவர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்ற வழிபாடாக அமைய வேண்டும், வாழ்வை மாற்றுகின்றதாக அமைய வேண்டும். இதுதான் வழிபாடாக காணப்படுகிறது. அந்த வழிபாட்டில் இறைவனை காண வேண்டும், அந்த வழிபாட்டில் இரக்கத்தை காண வேண்டும், அந்த வழிபாட்டில் அன்பை காண வேண்டும், அந்த வழிபாட்டில் பகிர்ந்து கொடுப்பதை காண வேண்டும். இதுதான் வழிபாடு. எத்தனை ஏழை எளிய மக்கள் எனக்கு இது நடக்க வேண்டுமே என்று உறுதியான விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இன்று இறை திட்டம் நிறைவேற்ற இறைவனடி சேர வேண்டும் என்றால் 3 தலைப்புகளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, பரிசுத்தமாய் வாழுங்கள். 2வது, பகிர்ந்து கொடுங்கள். 3வது, பணியை செய்யுங்கள். என்ற 3 தலைப்புகளில் இருக்கின்ற தலைப்பை நாம் நிறைவேற்றினால் ஆண்டவரிடம், இறைவனடி நாம் சேர்வோம் என்பதில் சந்தேகமில்லை. பரிசுத்தமாய் வாழுங்கள். நாம் இப்போ வேதத்தில் படித்தோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை பார்க்கும்போது இறைவனுடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய நடத்தையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நாம் பேசுகின்ற பேச்சில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றது என்று கூப்பிட்டார். யார் கூப்பிட்டு சொன்னார்? ஒருத்தர் யார் பேசி? தேவ தூதர்கள், கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை துதித்து கொண்டு இருக்கிறார்களே. நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அருமையான தேவஜனமே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாய் இருக்கிறது என்று ஆண்டவரே சொல்லுகிறார்.
சொல்லுகிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் ஐயோ ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். இங்க பாருங்க, இதை சொல்லுவது யார் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு முன்பாக அவர் சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், கள்ளம் கபடு நிறைந்தவன், என்னிடம் பொய் இருந்தது, என்னிடம் அநியாயம் அக்கிரமம் இருந்தது, என்னிடம் பாவம் நிறைந்திருந்தது அப்படின்னு தானே ஒப்புக்கொள்ளுகிறார். அப்போ நான் அதமானேன். விவிலிய பைபிளை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அழிந்தேன், அழிவு. அப்போ ஏசாயா, ஐயோ நான் அழிஞ்சு போயிட்டேனே, என் பாவத்தினால நான் அழிஞ்சு போயிட்டேனே தவறை எப்ப உணர்கிறாரோ அப்பவே தேவதூதர் ஒரு தணலை கொண்டு வந்து அவருடைய நாக்கை தொட்டு அவரை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய அநியாயம் அக்கிரமம் நீங்குகிறது. ஏசாயா 6:7 படிங்க. அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் என் ஆவியானவர் தொட வேண்டும். பரிசுத்தம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். யாரையும் புறங்கூறக்கூடாது, புறங்கூறி திரியக்கூடாது, வீடு வீடா போய் உட்கார்ந்து பேசக்கூடாது, திருச்சபையில கூட்டம் பிரிவினைகள் உண்டு பண்ணக்கூடாது. இது ஆண்டவர் ஆவியானவர் வாசம் செய்கின்ற ஸ்தலம் என்பதே நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னாரே, அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? எப்பொழுது தணலை கொண்டு வந்து அவருடைய நாக்கை தொட்டு அவரை பரிசுத்தப்படுத்தினாரோ அப்பவே ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளையாய் மாறிவிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை கிறிஸ்தவர்கள் வாயில் உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை அநியாயம் அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். வஞ்சகம், கொலை, கொள்ளை, அநியாயம் அக்கிரகம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பெருகி கொண்டு இருக்கிறது. ஆமாண்டவரே, பரிசுத்தமாய் வாழ்கின்ற பிள்ளைகள் மத்தியிலே நீர் இறங்க வேண்டும், நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னிதானத்திலே கதறுவோமானால் நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறுவோம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் எத்தனை கசப்புகள், எத்தனை வைராக்கியங்கள், இன்னைக்கு எத்தனை பேர் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதில்லை. குடும்பத்திலேயே எத்தனை சண்டை சச்சரவுகள். ஆவியானவர் நம் குடும்பங்களிலும் நம் உள்ளத்திலும் இருப்பாரானால் நாம் பரிசுத்தமாய் மாறுவோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய அடியாராக நாம் மாறுவோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம். அவருடைய சன்னிதானத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி வைப்பார். அப்போ கேட்கிறாரு, ஐயோ நான் யாரை அனுப்புவேன், என் வேலையை செய்வதற்கு நான் யாரை அனுப்புவேன், நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய பார்வையில் படுகிறார். இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் யாரை நாம் 8ஆம் வசனம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தம்முடைய காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இந்த ஒரு வார்த்தையை எத்தனை பேர் சொல்வதற்கு ரெடியாக இருக்கிறோம்? என்னை அனுப்பும். அப்போ நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரமே, நான் அன்புள்ளவளாய் இருந்தால் மாத்திரமே, சண்டை சச்சரவுகள் செய்யாதவளாய் இருந்தால் மாத்திரமே, அனைவரோடும் அன்பு ஐக்கியத்தில் கூடி இருக்கிறவளாய் இருந்தால் மாத்திரமே என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்ற அந்த ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய முடியும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதியதான ஆவியை கட்டளையிடுவேன்.
கல்லான இருதயத்தை நீக்கி உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சொல்றார் பாருங்க. ஆவியானவர் இன்று நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்வாரானால், அடுத்த வசனம் சொல்லுகிறது 27, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார் பார்த்து, அவரே உறுதி கொடுக்கிறாரு. நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன். என் கட்டளைகளை நீ கடைபிடிப்ப, என் நியாயங்களை நீ கடைபிடிப்ப. நான் என் சொந்த பிள்ளையாய் உன்னை மாற்றிக்கொள்வேன். என்னை அனுப்பும். எனக்கு அநேக வேலைகள் இருக்கிறது. என் ஊழியத்தை செய்வதற்கு ஆட்கள் தேவையா இருக்கிறார்கள். ஆகையினால நீங்க பக்குவப்படுங்க, பதப்படுத்துங்க. அப்பேற்பட்ட வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு யோபு சொன்னாரே, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னபோது ஆண்டவர் அவரை நினைத்தருளினார். இருக்கிறதை விட இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு யோசேப்பை போல மாற வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாய். ஒரு தானியேலை போல மாற வேண்டும், ஒரு மோசேயை போல மாற வேண்டும், ஒரு தாவீதை போல மாற வேண்டும். அப்படி இருப்போமானால் தேவனுடைய சன்னிதானத்துக்கு நீங்களும் நானும் ரெடியா இருக்கிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, பகிர்ந்து கொடுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 47 வசனங்கள் சொல்லுகிற அருமையான தேவச்சனமே, நாம் பணக்காரரா இருந்தால் மாத்திரமே அல்ல, நாம் நடுத்தர மக்களா இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு உண்டானவைகளே ஏழைகளுக்கு பிச்சை கொடுங்கள். இப்படியே போட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாத்தையும் கூட ஆண்டவர் கேட்கல, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த சிறியோரில் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்றால் தாராள குணமுள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கொஞ்சம் கிள்ளி கொடுப்போமானால் அவர் அள்ளி கொடுக்கிற தெய்வம். நாம் அள்ளி கொடுப்போமானால் அவர் வாரி கொடுக்கிற தெய்வம். நாம் வாரி கொடுத்தால் இடம் கொள்ளாமல் போகும்படியாய், அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படியாய் கொடுக்கிற தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோமே, நம் இருதயத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறோமே, நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டாமா? பாருங்க, நமக்கு இருப்பதுல கொஞ்சம் ஆண்டவர் கேட்கிறார். ஏழைகளை பார்த்தா இறங்குகிற உள்ளம் வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். பாருங்க, ஒருமன இருதயம் வேண்டும் என்றாலும் முதல்ல இருக்க வேண்டியது அன்பு. அன்பு இருந்தால் மாத்திரம்தான் ஒருவரை ஒருவர் தாங்க முடியும். ஒருவர் மீது ஒருவர் கரிசனை உள்ளவர்களாக மாற முடியும். ஏன் சொன்னா, அப்போஸ்தலர் 2:42 பார்க்கும்போது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்க, விசுவாசிகள் எல்லாரும் ஒண்ணு கூட்டுறாங்க. அப்போஸ்தலர் கூட்டி அவர்களுக்கு போதனை செய்கிறார்கள், அவர்களுக்கு செய்து காட்டுகிறார்கள், அவர்கள் இருப்பதை எடுத்து பகிர்ந்து கொடுக்கிறார்கள். இதை பார்த்த விசுவாசிகள் அதையும் நாம ஃபாலோ பண்ணணும், அதையும் நாம செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருமன இருதயத்தோடு என்ன பண்ணாங்க? எல்லாவற்றையும் ஒன்னா எடுத்துருந்து, ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், இருக்கிறவனா இருக்கட்டும், இல்லாதவா இருக்கட்டும், பசியா இருக்கட்டும், எல்லாரையும் ஒன்று கூட்டி பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார்? நடந்ததை காட்டுகிறார். இது வரலாறு, இது என்ன நடந்ததோ அதை தான் வேதம் சொல்கிறது. ஆகையினால நீங்களும் நானும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, யோவான் எழுதுறார் பார்த்தீங்களா, எவ்வளவு அருமையான வார்த்தை. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உண்மையினாலும் அன்பினாலும் கிரியை செய்யுங்கள். கிரியை செய்யணும். நான் அன்பா இருக்கிறேன்ட்டு வரவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கலனா அது என்ன அன்பு? அது வெறும் வாயினால சொல்லுகின்ற அன்பு. கிரியையை காட்டு அப்படின்னு சொல்றாரு. பகிர்ந்து கொடு என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை நான் ஜார்க்கண்டுக்கு போயிருந்தேன். போகும்போது வசதியான பையன், சின்ன இவ்வளோண்டு பையன், நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணின்னு வந்திருக்கு. நாங்க போய் சந்தித்த பிள்ளைகள், மக்கள் யாருன்னா ஏழை எளிய மக்கள், ஆதிவாசி மக்கள், மலைவாழ் மக்கள். அழுக்கு நிறைந்த ஒரு பையனிட்டம் இந்த வசதி படிச்ச பையன் போய் தோள் மேல கையை போட்டா, இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தோள் மேல கையை போட்டு இவன் கையில் இருந்த செல்லை ஆன் பண்ணிட்டு அவன் கையில் கொடுக்குறான். அந்த குழந்தை அதை வாங்கி பார்த்துன்னு பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுது? இந்த சிறு பிள்ளைகளை நாம் கவனிக்க வேண்டும். சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது என்று வேதம் சொல்கிறது. சிறு பிள்ளைகளை போல மாறணும். ஏன்னா அவன் சின்ன பிள்ளை, அதுக்கு கள்ளம் கபடி இல்லை. அவன் அழுக்கா இருக்கிறான், அவன் நாத்தம் எடுக்கிறான், மூக்கு ஒழுங்கி கிடக்கிறான். அந்த குழந்தை நினைச்சுதா? இல்லவே இல்லை. அந்த மாதிரியான அன்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த மாதிரியான பகிர்ந்து கொடுப்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்து பெரம்பூர்ல உண்மையா நடந்த கதை இதெல்லாம். நான் பெரம்பூர்ல போயிட்டு இருக்கிறோம். 2 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கு, பேக்கை மாட்டிக்கிட்டு. பையனுங்க, சின்ன பிள்ளைங்க, 7th படிக்கிற பிள்ளைங்க. ஒரு தாத்தா, அப்பா பசி எடுக்குதுப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த பையனுங்க ஒருத்தர் பார்த்துட்டு, ஒரு பையன் பேகை திறந்து டிஃபனை எடுத்து இட்லி எடுத்தான். தாத்தா இந்தாங்க தாத்தா சாப்பிடுங்க. இன்னொரு பையன் அவன் பேக்கில் இருந்து தண்ணி எடுத்துக்கோ, தாத்தா சாப்பிட்டு தண்ணி கொடுங்க, எங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் போனோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட பகிர்ந்து கொடுப்பதை நீங்களும் நானும் செய்தோமானால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம ரெடி ஆகிறோம். அவருடைய ராஜ்யத்திலே நம்ம இறைவனடி சேர்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால அந்த கொர்நேலியை பாருங்க, தேவ பக்தி உள்ள மனுஷன். அவனுடைய தான தர்மங்கள் தேவ சன்னிதானத்தில் எட்டினது என்று நாம் பார்க்கிறோமே. அப்ப கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த பகிர்ந்து கொடுப்பதை நீங்களும் நானும் கண்டிப்பா செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவரின் அடித்தளமே. இந்த வழிபாட்டில் தான் இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய திட்டமும் அவருடைய சித்தமும் இதன் மூலம்தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பாருங்க, நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழும்போது, நீங்களும் நானும் பகிர்ந்து கொடுக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிச்சயமா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்தை அடைவோம் என்பதில் சந்தேகமில்லை. 3ஆவதாக பார்க்கும்போது பணியை செய்யுங்கள். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 22 34 வசனங்களை நாம் பார்க்கும்போது, பணிகளில் சிறந்த பணி நம்ம சொல்லுவோம். நான் டாக்டருக்கு படிக்கும், அந்த பணி தான் எனக்கு பிடிக்கும், நான் வக்கீல் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆகணும், நான் ஐபிஎஸ் ஆகணும். இதெல்லாம் இல்லை. நம் ஆண்டவர் சொல்லுகிறார், பணிகளில் சிறந்த பணி ஆசிரியர் பணி, பணிகளில் சிறந்த பணி ஆண்டவர் பணி. அதற்கு உன்னை அர்ப்பணி. பாருங்க, இந்த உலக பொறுப்பையே படிக்காத பாமர மக்கள், ஏழை மக்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், தீண்ட தகாதவர்களாகிய மீனவர்களை இந்த உலக பொறுப்பையே அவர்களிடம் கொடுப்பதற்கு அழைத்தாரே. ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு படிப்பு தேவையில்லை, பணம் தேவையில்லை. ஆண்டவருடைய ஒருவரே தெய்வம், உலகத்தை படைத்தவர் ஒரே ஒரு தெய்வம், அவர் மாத்திரம்தான் என்று மற்றவர்கள் சொல்வதற்கு, பிதா தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்வதற்கு, அவருடைய பணியை செய்வதற்கு நீங்களும் நானும், நம்மை சார்ந்தவர்களை, நம்ம அறியாதவர்களை, ஆண்டவரை தெரியாத மக்களை நாம் போய் அவர்களை சந்திக்கும் போதுதான் ஆண்டவர் உண்மையான தெய்வம் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவருடைய பணியை செய்வதற்கு அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும். பல பாடுகள் வரும், அவமானம் வரும், நிந்தைகள் வரும், ஏசுவார்கள், பேசுவார்கள். அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்முடைய நோக்கம் முழுவதுமாக, நம்முடைய திட்டம் முழுவதுமாக என்னவாக இருக்க வேண்டும்? இவர்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும்.
உயிருள்ள தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தெய்வத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46-47 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பணியை செய்வோமானால் அவருடைய சன்னிதானத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். நீ எவ்வளவு கர்த்தருக்காக காத்திருக்கிறாயோ அவ்வளவு உனக்கு புது பலன், அவ்வளவு உனக்கு வழிகாட்டுவார், அவ்வளவு உன்னை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு பலனை கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், அனுதினமும் தேவாலயத்திலே தரித்திருந்து. அடுத்து என்ன சொல்றாருன்னா பாருங்க, வீடுகள் தோறும் அப்பம் பிட்கவும் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. என் அருமையான தேவச்சனமே, போன தலைப்பு நம்ம என்ன பார்த்தோம்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்போது பணியை செய்ய வேண்டும். இந்த பகிர்ந்து கொடுப்பது, விசுவாசிகள் அனைவரும் உட்கார்ந்தாங்க, அப்போஸ்தலர்கள் அனைவரும் உட்கார்ந்தாங்க, தினந்தோறும் அப்பம் பிட்டாங்க, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டாங்க. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கணும். நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும், என் பிள்ளைகள் வாழ்ந்தா போதும், அது எல்லாம் வழிபாடு, அது இல்ல ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது, அது அல்ல. ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னாலே போதும். வீடு வீடாய் கூடி கூடி ஜெபிப்பதை எத்தனை பேர் விரும்புகிறோம்? ஒரு கிறிஸ்தவ வீட்டுல ஜெபிக்கிறோம், வாங்கன்னு கூப்பிட்டா பாஸ்டர்ங்க அனுப்புறது கிடையாது. அங்க ஏன் போற? ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். பசுமையான இடங்களில் இருக்கின்ற இடங்களில் தான் ஆடுகள் மேயும். எங்கு உனக்கு ஆகாரம் கிடைக்கிறதோ அங்கு போய் பசுமையான புல்லை மேய்ந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்னைக்கு எத்தனை பாஸ்டர்களும் எத்தனை ஆயர்மார்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை, ஆனா பாஸ்டர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போற? ஆண்டவரை துதிப்பதற்கு தடை செய்கிறார்களே, இதுவா பணி? இதுவா ஆண்டவருடைய பணி? அல்லவே இல்லை. அடுத்து பாருங்க, மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. வேத பாரகரில் ஒருவர் வந்து கேட்கிறாரு, ஐயா, கற்பனைகளிலே பிரதான கற்பனை எது, முக்கியமான கற்பனை எது அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றார் பாருங்க. அததான் ஆண்டவர் சொல்றார், இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. அப்போ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முதல்ல அன்பு கூறு, 2வது பிறனிடத்தில் அன்பு கூறு. இதுதான் ஆண்டவரே சொல்லி. நீ சரியா சொன்னீங்க ஆண்டவரே, அது கரெக்டு தான். ஒருவரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை அப்படின்னு ஆணித்தரமா அந்த வேத பாரகன் சொல்லி முடிக்கிறார். அப்போ அந்த வேத பாரகனை பார்த்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 33ஆம் வசனத்துல, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது. எது முக்கியம்? நீ ஆடு வெட்டலாம், கோழி வெட்டலாம், என்னென்னத்தையோ வெட்டலாம், நீ முடிய வெட்டிக்கலாம், கால கைய கூட வெட்டிக்கலாம். ஆனால் இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரே தெய்வம், அவரிடத்தில் அன்பு கூறு. இததான் மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்கள். உன்னுடைய சாட்சி அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நீ சாட்சியாய் வாழ்வது மற்றவர்களை கவர்ச்சி செய்ய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும்
இவங்களை மாத்திரம் சொல்லு, இவங்களுக்கு மாத்திரம் சொல்லு, இந்த இனம் மட்டும்தான் சர்ச்சுக்கு வரணும், அந்த இனம் மட்டும்தான் ஆண்டவரை தொழுதுக்கணும். அப்படி கிடையவே கிடையாது. இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார். இதுதான் பணி. இதுதான் அவருடைய பணியை செய்வது, அவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றுவது, அவர் நோக்கத்தை நிறைவேற்றுவது. அடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு பணியை செய்வதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வாசம் செய்ய வேண்டும். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, நவமான இருதயத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். நவமான இருதயம்னா என்ன? ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்துக்கு ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். சங்கீதம் 100 சங்கீதம் 100:3 கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். அவரை தவிர நம்ம துதிக்கிறது வேற எதையும் நம்ம துதிக்கூடாது. நான் சொன்னேன், ஏசாயா 42:8 நான் சொன்னேன், கர்த்தர் என்பது என் நாமம், என் துதியை என் மகிமையை வேறொருவருக்கும் கொடேன், என் துதியை விக்கிரங்களுக்கு கொடேன். அப்பேற்பட்ட ஒரு ஆதகமான ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆகையினால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்றால், அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் வாழுங்கள், பகிர்ந்து கொடுங்கள், அவருடைய பணியை செய்யுங்கள் என்பதை மறவாதீர்கள். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறையா. இம்மட்டுமாக ஆண்டவரே, அடியாளை நீர் எடுத்து பயன்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் ஆத்தும மன்னாவை சுமந்து செல்ல கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான ஐயாவையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பேரப்பேத்திகளையெல்லாம் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. அருமையான மகன் ஆண்டவரே, பிரேமை உம்முடைய கரத்திலே வைக்கிறேன் ஐயா. என் தேவன் மகன் செய்கின்ற அந்த ஊழியத்தை இன்னும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிங்க. மகனுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. என் தேவன் என்ன எண்ணத்தோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறாரோ அதையெல்லாம் என் தேவன் நிறைவேற்றி வைங்க தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கூடுகையில கலந்து கொண்டிருக்கின்ற இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில், அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால் நல்லதொரு செய்தியை நாம் கேட்டோம். மரியா ஆசிரியர் அவர்களுக்கு நாம் மனமாற நன்றி பாராட்டுகிறோம். ஏனென்று சொல்ல, பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலே அம்மையார் இங்கே வந்து அருமையான சத்தியத்தை நமக்கு எடுத்து சொன்னதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அம்மையாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தின் உறுப்பினர்கள், குறிப்பாக அவருடைய கணவனாருக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலே வழிபாடு என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். வழிபாடு என்பது இன்றைய உலகத்தில் ஒரு பேஷன் ஆகி போச்சுங்க. எங்கே பார்த்தாலும் மியூசிக் ஏற்ற மாதிரி இசையை போட்டு அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி நடனம், நாட்டியம், இதை ஆடி கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் விரும்புகிற வழிபாடு இதுவல்ல. உண்மையான உணர்வை தூண்டுகின்ற இசைகளை ஓடக்கூடிய பாடல்களை கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அநேகம் பேர் இசைகளை, உணர்வுகளை தூண்டுகின்ற இசைகளை, வாத்தியங்களை, பிரகாசமான விளக்குகளை எல்லாத்தையும் சிறப்பாக போட்டுட்டு கடவுளை துதிக்கிறோன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையான வழிபாடு என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையான வழிபாடு என்பது 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நாம் கடந்து போகும் பொழுது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய். ஆமாங்க, நாம் ஒவ்வொருவரும், ஈச் அண்ட் எவ்ரிபடி இஸ் த டெம்பிள், சர்ச் ஆஃப் காட். கடவுளுடைய ஆலயங்கள் நாமே. கல்லினாலே கட்டப்பட்ட, சூரியனாலே கட்டப்பட்ட, வெள்ளையடிக்கப்பட்ட
கட்டிடங்கள் அல்ல, நாம் தான். சொல்ல பாருங்க, நீங்கள் படிங்க, தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆலயமா, கர்த்தருடைய ஆலயமா நாம் இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் இந்த பரிசுத்தமான தேகத்திலே உங்களில் வாசமா இருக்கிறார். ஆமா, வந்து வாசம் பண்ணுகிறார். இறைவன் வாசம் பண்ணுகின்ற ஸ்தலம்தான் வழிபாட்டுக்குரிய ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோமா? இதுதான் இன்றைய கேள்வியோடு நாம் முடித்துக் கொள்ளலாம். வழிபாடு என்ற நிகழ்விலே பல்வேறு வழிபாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸுக்கு அலங்கார வழிபாடுகள், ஈஸ்டருக்கு அலங்கார வழிபாடுகள், குட் ஃப்ரைடேக்கு அலங்கார இல்லை, மன வேதனையோடு இருக்கின்ற வழிபாடுகள், இப்படி அநேக நேரங்களில் அநேக வழிபாடுகளை செய்து வருகிற நாம் வாரந்தோறும் ஞாயிறுதோறும் வழிபாடுகளை செய்து வருகிறோம். ஒன்றை மறந்து விடுகிறோம், நாம் தான் இயேசுவின் ஆலயம். We are the temple of God. நாம் தான் கடவுளின் ஆலயம் என்பதை நாம் மறந்தவர்களாக ஜீவித்து வருவோம். இனியாவது நம்முடைய வாழ்க்கையிலே நான் ஆலயம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய நிலைமைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய எல்லா காரியங்களும், என்னுடைய வாயில் பிறக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தூய்மையானதாக இருக்க வேண்டும், சிந்தனைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த எண்ணத்தோடு நாம் இன்றைய நாளை கடந்து போவோம். இந்த நாள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆலயமாய் நாம் இருக்கிறோம். அவருடைய ஆவி நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற நிலைமையோடு நாம் இருப்போம். செய்தி கொடுத்த அருமையான ஆசிரியருக்கு மீண்டுமாய் ஒருமுறை நன்றி கூறுகிறோம். நன்றி. கத்தளைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். சாமி, உங்கள் திருவிழா சித்தத்தின்படியே ஆண்டவரே வழிபாடை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த சிந்தனைகளில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் கேட்கின்ற மக்களை சிந்திக்க வைக்க, சிந்தனையோடு இல்லாதபடி அதை செயல்பட வைக்க நிற்கிறவைதான். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த HSS ட்ரஸ்டில் இருக்கின்ற அநேக மக்களுக்காக, இது இல்லாத இருக்கின்ற அநேக மக்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். செய்தி கேட்ட அத்தனை உள்ளங்களையும் இல்லங்களையும் தனித்தனியாய் பேர்பெறாய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரும் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் அனைவரோடு இருந்து நிறைவான நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்றும் கட்டளையிடுவதாக. ஆமீன், ஆமீன். God bless you.